நமச்சிவாயம். அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போற கேள்வி எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற டவுட், எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? அதாவது பொதுவாக கல்யாணம் நமக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக 7ஆம் இடத்து அதிபதி தான். 7ஆம் இடம், 7ஆம் வீடு, இல்லைன்னா 7ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அது எந்த நிலைமையில இருக்கு, அது அந்த கிரகத்துடைய நம்மளுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ இந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் நமக்கு கல்யாணம் கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தங்க ஆவணி மாசத்துல பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய சூரிய ராசி சிம்ம ராசி. அப்போ 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி. ஸோ இந்த சனி வலுவான நிலைமையில இருக்கக்கூடிய காலங்கள், இது எல்லாமே சந்திரன்ல இருந்து இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் சரி, சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவான நிலைமைங்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்றது. இந்த கோச்சார அடிப்படையில் எந்த காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில வருதோ அந்த காலகட்டங்களில் கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும். அதாவது பையனா இருந்தா நம்ம ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு நிறைய வரன்கள் வரும். அதே மாதிரி பொண்ணா இருந்தா அந்த காலகட்டத்தில் பையனுக்கு நிறைய வரன்கள் வரும். ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ அந்தரமோ 7ஆம் இடத்துக்குரிய கிரகத்துடைய திசையோ புத்தியோ அந்தரமா இருந்தாலும், அதே மாதிரி சந்திரனுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவா இருக்கும் பொழுதும், சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுவா இருக்க போகும்போதும் நமக்கு கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும். நாம எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறோமோ அந்த முயற்சிகள் நமக்கு சீக்கிரமா பலனளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுமா. இதுதான் என்னுடைய விளக்கம். நம்மளுடைய அஸ்ட்ரோஸ்பியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல மேலும் அதிகமான விவரங்களை நீங்க கேட்டு பயன்படுறதுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன்.